கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். வணக்கம் சார். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5 மாதங்கள் இருக்கிறது. தற்போதே தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாடு களங்கள் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அதாவது 2026 தேர்தல் யார் வெல்வான்ற மாதிரி பல கருத்து கூட எழுந்து கொண்டிருக்க சூழல்ல அதிமுக வெளியேறிய புதிதாக தாவேக்காவை சேர்ந்த செங்கோட்டன் அவர்கள் கூட தாவேக்கா வெற்றி பெறும், விஜய் அவர்கள் முதலமைச்சர் பல்வேறு கருத்துக்கள் சொல்றாங்க. திட்டம் கூட புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன் அவங்க கூட பல திட்டங்கள் கூட போடுறாங்க. விஜய் அவர்கள் எப்படி இந்த முறை வெற்றி பெறுவாங்க பல்வேறு கேள்விகள் கூட இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த புஷி ஆனந்த், இந்த செங்கோட்டையெல்லாம் ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையிலே அவங்க உலகத்துல இல்ல, அவங்க வேற ஒரு உலகத்துல இருக்காங்க. எல்லாருமே தூங்குறப்பதான் கனவு காணுவோம். அவங்க நடக்கிறப்ப, படுக்கிறப்ப, சாப்பிட்றப்ப, பாத்ரூம் போறப்பெல்லாம் கனவு காண்றவங்க. அந்த கனவு என்றுமே நிறைவேற போறது கிடையாது. தான் உண்மை. விஜய் அவரோட வாழ்நாள் மட்டும் கிடையாது, கனவுல கூட விஜயால முதலமைச்சர் ஆக முடியாது தமிழ்நாட்டுல. ஏன்னா மக்கள் நம்பிக்கை கிடையாது விஜய் மேல. விஜய மக்கள் ஒரு தலைவனா பார்க்கல, ஒரு செயல் தலைவரா பார்க்கல, ஒரு செயல் வீரனா பார்க்கல, ஒரு கொள்கையின் அடையாளமா பார்க்கல. ஓகே, மக்களுக்கானவரை பார்க்கல. அப்படிதான் தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறான். இந்த அணில் குஞ்சுங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு 5 லட்சம் பேர் இருக்கான் தமிழ்நாடு முழுக்க. அவன் கூவிக்கிட்டு இருக்கான் விஜய் நான் முதலமைச்சர் ஆயிடுவாரு. அப்படியே எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே டக்குன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க விஜய் தான் சிஎம். தாவேக்கா 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிருச்சு. டக்குன்னு அணில் குஞ்செல்லாம் இந்த மெரினா பீச் ரோட்ல நிப்பாங்க. இவர் அப்படியே அந்த பென்ஸ் கார்ல இந்த கார் வச்சிருக்காரு, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காரு, 5 கோடி ரூபாய் கார்ல வச்சிருக்காரு. அந்த கார்ல அப்படியே அந்த ரோட்ல ஈசிஆர் ரோடு அப்படியே பீச் ரோட பிடிச்சி போவாரு, சட்டசபைக்குள்ள போய் சைன் போடுவார். டக்குன்னு போட்டோ பிரேக்கிங் நியூஸ் போட்டுருவாங்க நியூஸ் பேப்பர்ல, மீடியால. இப்பதான் அவங்க கனவு. இந்த பீச் ரோடு ஃபுல்லா அணில் குஞ்சா இருப்பாங்க, ஈசிஆர்ல இருந்து அந்த மெரினா பீச், ஜார்ஜ் கோட்டை வரைக்கும். அப்படி ஒரு கனவு கண்டு வச்சிருக்காங்க. அது நடக்க போறதே கிடையாது. முதல்ல இப்ப எலெக்ஷன் வரைக்கும் நீங்க கத்துவாங்க, எல்லாருமே ஓடி போயிருவாங்க. நீங்க புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டை எல்லாம் பிழைப்புவாதிகள், பணங்காசு பதவிக்கு இருக்கிறவங்க. ஜெயிச்சா கூட இருப்பாங்க, தோத்து போனா ஓடி போயிருவாங்க. இப்ப கன்ஃபார்ம் தோத்து தான் போறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா போட்ட எல்லா திட்டமும் சொதப்பல். இது வரைக்கும் அவங்க போட்ட எல்லா திட்டமும் விஜயை கொண்டு போய் 7.5 தான் அழுத்து விட்டுருக்கு. கரூர் சம்பவமே அது கரூர் சம்பவமே அதுக்கு சாட்சி. இவங்க எல்லாம் எப்படின்னா, என் குருநாதர் அடிச்சு பாருங்கடான்னு வடிவில் வருவான் பாத்துருக்கீங்களா? வாங்கடா என் குருநாதர் மேல கை வைங்கடான்னு டக்குன்னு சாணியை கொண்டு அரிஞ்சிடுவாங்க குருநாதர் மேல. ஏன்னா குருநாதர் அடிச்சிட்டீங்கன்னு ஓடுவாங்க பாருங்க வடிவேல். அந்த மாதிரி ஆளுகிறீங்க எல்லாருமே. விஜய் தான் குருநாதர் மாதிரி ஆக்கி சாணி அடி வாங்க போறாங்க. 2024 தான் நடக்க போகுது. நீங்க செங்கோட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா, செங்கோட்டை எல்லாம் பெரிய பிழைப்பாரு. சசிகலா, ஜெயலலிதா வச்சு பிழைத்த ஒரு நபர் தான் செங்கோட்டை. செங்கோட்டை எல்லாம் அடிமை. நீங்க மன்னார்குடி குடும்பம் இருக்குல்ல, டிடிவி தினகரனா இருக்கட்டும், அந்த குடும்பத்திற்கு எல்லாருக்குமே செங்கோட்டையும் ஒரு அடிமை, கைக்கூலி. அப்படிதான் செயல்பட்டாரு செங்கோட்டை. செங்கோட்டை ஒரு ஆளே கிடையாது என்னைய பொறுத்தவரை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, தினகரன், டிடிவி தினகரனோ, ஓபிஎஸ்ஓ, விஜய்க்கு கூட்டணிக்கோ, டிவிக்கு வரப்போறது கிடையாது. செங்கோட்டையே அவங்க கூட ஓடி போயிருவாரு. இப்பதான் நடக்க போகுது எலெக்ஷன். அந்த நிலைமை தான் இருக்கு. கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லி இருக்காரு, பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது தாவேக்கா. அப்ப செங்கோட்டை என்ன சொல்லுவாங்கன்னா, தேவையில்லாம இந்த கட்சியில சேர்ந்துட்டேன், வாங்க திரும்ப நான் வந்துடுறேன், நம்ம அதிமுக மீட்பு இயக்கம், மீட்பு அணின்ற மாதிரி அவனை உருவாக்கி நம்ம எலெக்ஷன் நிப்போம் போயிடும், ஓடிடுவாரு. அது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவருக்கு என்னன்னா, செங்கோட்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, பட்டியல் சமூக ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு, முதல் தலைமுறை ஓட்டர்ஸ், அதுக்கடுத்து இளம் தலைமுறையின் ஓட்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ், அணில் குஞ்சுகள், இவங்களை கரெக்ட் பண்ணி இவங்க ஓட்ட திமுக போட உடைக்கிறதுக்கு தான் பாஜக, RSS, மோடி, அமித்ஷா, விஜயும் தாவேகாவையும் அரசியல் இறக்கி விட்டுருக்காங்க. இப்ப என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப கோபிச்செட்டிப்பாளையம் சீட்டு கண்டிப்பா எம்எல்ஏ செங்கோட்டையன் ஜெயிக்கணும். அதிமுக சீட்டு கொடுக்க மாட்டாங்க, கட்சி விட்டே தூக்கிட்டாங்க. திமுகவுக்கு போய் நிக்க முடியாது, திமுகவுக்கு பரம விரோதி செங்கோட்டையன். ஓகே, புரியுதா உங்களுக்கு? அதுக்கடுத்து எந்த கட்சியுமே போக முடியாது. தினகரன் போனாலும் சீட்டு கிடைக்கும், வின் பண்ண முடியாது. ஓபிஎஸ் மீட்பு இயக்கம் பல அணிகள் வச்சிருக்காங்க அதிமுக. இதுல போய் இந்த ஆள் போய் சேர்ந்து நின்னாலும் ஓட்டு கிடைக்காது. கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ ஆக முடியாது. இந்த ஆளால வருங்காலத்தில் அமைச்சராக ஆக முடியாது. இனிமேல் முடிஞ்சு அதிமுக தான் முடிஞ்சு. அதிமுக குழு தோண்டி போச்சிடும் 2026. அப்ப இந்த ஆள் அமைச்சர் கூட ஆக வேண்டாம். நம்ம ஒரு எம்எல்ஏ ஆயிரும், நம்ம தொகுதியை தற்காத்துக்கோன்னு பாக்குறாரு. அதுக்கு விஜய் கட்சிக்கு போயிருக்காரு. ஏன்னா விஜய்க்கு நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, பட்டியல் சமூக இளைஞர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞர்கள், நான் சினிமால சொல்றேன், அரசியல்ல கிடையாது. பட்டியல் சமூக, பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், முதல் தலைமுறை ஓட்டர்ஸ், அப்புறம் இளம் பெண்கள் எல்லாருமே விஜய் ஒரு விரும்புவாங்க, சினிமால விரும்புவாங்க, ஒத்துக்கிறேன். நானும் கூட விஜய் ரசிகர். ஆமா, நம்மளாம் விஜய் படத்தை போய் பார்த்திருக்கோம், நம்ம விஜய் ரசிக்கிறோம். சினிமா வேறங்க, அதை நம்ம அரசியல கொண்டு வர வேண்டாம். சினிமா தான் நம்ம ரசிப்போம். இப்ப ஜனநாயகம் படத்துக்கு நான் தான் போறேன், ஜனநாயகம் போகும்போது நான் தான் போறேன், ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் நான் போறேன். அப்ப நம்ம அது வேற. அப்ப நீங்க இப்ப அரசியல்றப்ப இவங்க எல்லாம் ஓட்டு போறான்னு நினைச்ச செங்கோட்டை அங்க போய் சேர்ந்தாரு. அட்லீஸ்ட் இவங்க ஓட்ட வாங்கி நம்ம எம்எல்ஏ ஆயிரும், கோபிச்செட்டிப்பாளையத்துல ஈரோடுல எம்எல்ஏ ஆயிரும் பாக்குறாரு. அதுவும் நடக்க போறது இல்ல, மண்ணை கவிடுவாங்க. திமுக தான் ஜெயிக்க போகுது. 200க்கும் மேற்பட்ட தொகுதியில கண்டிப்பா தாவேக்கா டெபாசிட் கூட வாங்காது. நான் கணக்கு வச்சு சொல்லணும்னா 220 தொகுதி வச்சுக்கோங்க.
தாவேகா டெபாசிட்டே வாங்காது. மிச்சம் 14 தொகுதி நீங்க அங்கிட்டு காசை கொடுத்து கையில காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி எல்லாரும் வீட்லயும் போய் ஒப்பாரி வச்சு ஓட்டு வாங்குவாங்க. ஒரு 14 தொகுதி வேணா டெபாசிட் வாங்குவாங்க, 220 தொகுதி டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. தாவேகா தான் முடிஞ்சுச்சு. தாவேகா யாருமே மக்கள் வந்து தாவேகாரனாலே பயப்படுறாங்க. இப்ப பாஜக காரன் RSS காரனா பயப்படுவாங்கல்ல, அது மாதிரி தாவேகா காரனுக்கு பயப்படுறாங்க. இவங்க கட்சியிலே பாத்தீங்கன்னா சைக்கோக்கள் ஜாம்பி மாதிரி இருக்காங்க, மென்டல் சைக்கோபாத் மாதிரி இருக்காங்க, மணல்ல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. அப்பன் செத்தாலும் பரவாயில்ல, பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, விஜயண்ணா சேஃபா இருக்காருலன்றேன். கடிச்சு வைக்கிறான் தாவேகா தொண்டை, போலீஸை பிடிச்சி கடிச்சு வைக்கிறேன். ஏன்னா அதுக்கடுத்து இவங்க கட்சியில இருக்கவங்க பல பேர் பாத்தீங்கன்னா பெண்களை பாலியல் இச்சைக்கு ஈடுபடுத்த கூப்பிடுறேன். விஜயை பார்க்க வைக்கணுமா, வா என் கூட வா, அட்ஜஸ்ட் பண்ணுன்றேன், ரூமுக்கு வான்றேன். ஓப்பனா நடந்தான்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் இல்லாத பேச மாட்டேன். நடந்ததா இல்லையா? அப்போ இப்படி இருக்கு அந்த கட்சி. நான் அந்த கட்சியில இருக்க பெண்கள் பல பேர் பாத்தீங்கன்னா மிகவும் அருவருப்பா இருக்கிறாங்க. கேவலமான சிந்தனைகள், எண்ணங்கள். விஜய் அண்ணாவோட போய் இருக்கணும், விஜய் அண்ணாவோட போகணும், விஜய் அண்ணாவை பார்க்கணும், அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இப்படி எல்லாம் ரொம்ப கீழ்த்தரமா பேசுறாளுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. தோழர், உலகத்துல தோழர் எந்தவித சினிமா ஸ்டாரும் தோழர், சில்வஸ்டர் ஸ்டாலின், அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், ஜாக்கி சான், ப்ரூஸ்லி, நீங்க யாராவது எடுத்து உலக லெவலில் எடுத்துக்கோங்க, பிராண்ட் பிட்டா எடுத்துக்கோங்க, இல்ல ஜாக் டிகாப்ரியோ எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய ஸ்டார் இருக்கட்டும், ஸ்டீவ் ஜாப்ஸ், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க சினிமா என்ன சொல்றதுன்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவங்க யாருமே விஜய் மாதிரி அளப்புற ஆணவம் அகந்தையில திமிருல ஆடினதே கிடையாது. சாதாரணமா இருப்பாங்க. அவங்க ஃபேன்ஸ்லாம் இவ்வளவு பைத்தியமா இல்ல. இந்தியாவிலே எடுத்துக்கோங்க, ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், சல்மான் கான், ஷாருக் கான், எவ்வளவு பேர் இருக்கு, ரன்வீர் சிங், எத்தனை பேர் இருக்கிறாங்க ஸ்டார்ஸ். யோசிச்சு பாருங்க, நீ அமீர் கான் இருக்கிறாரு, ஷாருக் கான், இவங்க கூட இப்படி பண்ணது அலப்பறம் பண்ணது கிடையாது. அவங்க ஃபேன்ஸ் கூட டீசென்டா இருக்காங்க, இப்படி நடந்துக்க மாட்டாங்க, ரொம்ப டீசென்டா பிஹேவ் பண்ணுவாங்க. உங்க கூட வரணும், உங்க கூட படுக்கணும், உங்க கூட இருக்கணும், அப்புறம் பேசுவாங்க தோழ. இந்த ஃபேன்ஸ் ஆகுது உலகத்துல இந்தியாவில எங்கேயா பேசியிருக்கானா? இல்ல. இப்ப என்ன தோழர், இந்த நபர் அதை கண்டிக்கவே மாட்டார் தோழர் விஜய். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் விஜய் அருவருப்பா பாக்குறாங்க, கேவலமா பாக்குறாங்க. நீங்க ஸ்டார் தான், நீங்க நடிகை தான் ஒத்துக்கிறேன், ஆனா நீங்க ரொம்ப பயங்கரமான ஆள் நீங்க கிடையாது. அஜித்தே சாதாரணமா இருக்காரு. தமிழ்நாட்டுல எத்தனை பேர் வந்திருக்காங்க, சிவகார்த்திகேயன், தனுஷ், எத்தனை ஸ்டார், சூர்யா, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த மாதிரி பண்றாங்களா? அவங்க ஃபேன்ஸ் அப்படி இருக்காங்களா? சொல்லுங்க, நீங்க எவ்வளவு டீசென்டா இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க இவங்க ஃபேன்ஸ் ரொம்ப கேவலமா இருக்காங்க தோழர். இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. மக்கள் இந்த கரூர் சம்பவமா இருக்கட்டும், இந்த சிபிஐ என்கொயரி அவங்க போடுற நாடகம், பாஜக RSS கைக்கூலி அவங்க செயல்படுறது, அடுத்து பாத்தீங்கன்னா குருமூர்த்தியோட அவங்க கான்டாக்ட்ல இருக்கிறது, துக்ளக் குருமூர்த்தி ஐயர், மயிலாப்பூர் ஐயரோட கான்டாக்ட்ல இருக்கிறது, இவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் மக்கள் நல்லா பாக்குறாங்க, மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் ஃப்ராடு பயிலுக, திருட்டு பயிலுக, பணங்காசு பதவி நம்மளை ஏமாத்தி ஆச்சரியத்துக்கு தமிழ்நாட்டை கொண்டு போய் பாஜக RSS மோடி அமித்ஷாட்ட அடமானம் வைக்க இவங்க முயற்சி பண்றாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க பாஜக RSS பி டீம் தான் விஜயின் தாவேகான்றத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை விட கேவலம் என்னன்னா, அவங்க ஃபேன்ஸ் பண்றது கேவலமான சல்லித்தனமான வேலைகள் இருக்கு பாத்தீங்களா? அதை பார்த்து மக்கள் வெறுப்படைஞ்சிருக்காங்க. நீ விஜய் மேலையும் தாவேகா மேலையும். இந்த ஜனநாயகன் படமே பாத்தீங்கன்னா இவங்க பெரிய ஃப்ராட். அது அந்த படம் எப்படி சொல்றதுன்னா, யோசிப்பாங்க, எலெக்ஷன் வருது, இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வெளியிடுற. ஏன்னா இப்ப இவருக்கு என்னன்னா, மலேசியால இப்ப உலக லெவல்ல போய் அந்த விழா நடத்துறாருன்னா இந்த படத்துக்கு கலெக்ஷன் அதிகமா வராது. ஒரு அதிர்ச்சியான தகவலை நான் பதிவு பண்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி மாச கடைசியில நீங்க என்கிட்ட கேட்பீங்க, கரெக்டா சொன்னீங்க தோழர்னு. இந்த படத்துக்கு கலெக்ஷன் அதிகமா வராது. இந்த படத்துல ரொமான்ஸ் கிடையாது, பயங்கரமான அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கிடையாது. நல்ல ஒரு விஜய் கிரேசியா நடிப்பார் பாத்திருக்கீங்களா? ஒரு குடும்பத்துல ஒரு சாமானியனா ஒரு மெக்கானிக் ஷாப், ஒரு சாமானியனா ஒரு மக்களா நடிப்பாரு பாருங்க. அந்த மாதிரி இப்ப திருமல படமா இருக்கட்டும், மதுரை படமா இருக்கட்டும், எப்படி இருந்துச்சு, எப்படி ஓடிச்சு. நீங்க திருப்பாச்சி எடுத்துக்கோங்க, பகவதி எடுத்துக்கோங்க, கில்லி எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு விஜய் ரசிகர் தான், நானும் விஜய் ரசிகர் தான் ஒரு காலத்துல. நம்மளாம் யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப அந்த படங்கள் நல்லா ஓடுனது காரணம் எளிய மக்கள், எளிய இடத்துல இருந்து ஹீரோ வருவான். இந்த படத்துல அப்படி கிடையாது. போலீஸ் டக்குனு ஒரு அரசியல் சிஎம் தான் கதை. அந்த கதையே சொல்லிட்டேன் நான். அதுக்கு தான் ப்ரமோஷன். இப்ப என்னன்னா, இந்த படத்துல எதுவுமே இருக்காது. கிரேசியா காமெடி ஈமெடி ஒரு மயிரும் கிடையாது. ஃபுல்லா அரசியல் ஆக்ஷன். விஜய் பொது வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில அரசியல் பேசுறதே மக்கள் மதிக்க மாட்டேன், விரும்ப மாட்டேன், எவனும் போக மாட்டேன். படத்துல நீ பேசினா 3 நேரம், அது 3.5 மணி நேரமா படம். 3.5 மணி நேரம் போய் உட்காந்து பாப்பான். அதை நீ ரொமான்ஸ் இருக்காது, லவ் சீன் இருக்கு, பூஜா கிட்டே இருக்கு, அமிதா பைஜ் இருக்கு. அவங்க அந்த அளவு ரொமான்ஸ் கிடையாது அந்த படத்துல. சும்மா சப்போர்ட்டுக்காக ரொமான்ஸ் சாங் கிடையாது. இது வரைக்கும் நடந்த விஜய் படத்துல எல்லாமே ரொமான்ஸ் பீஸ்ட் கூட எடுத்துக்கோங்க, ரொமான்ஸ் சாங் இருக்கும். எல்லா படத்துலயுமே ரொமான்ஸ் இருக்கும், ஒரு ஹீரோயினோட இருக்கக்கூடிய இது இருக்கும். உயிரை பிடிச்சிட்டு அந்த படத்துல. ஆமா, 3.5 மணி நேரம் நீங்க பாருங்க. பாலிடிக்ஸ், ஃபுல்லா பாலிடிக்ஸ், அரசியல், ஊழல், லஞ்சம், போலீஸ், காவல்துறை, அப்படிதான் படம். டக்குனு சிஎம், எலெக்ஷன், இதான் படம். இந்த படத்தை 3 மணி நேரம் உட்காந்து பார்ப்பேன். கண்டிப்பா கலெக்ஷன் ஆகாது, 100 கோடி எல்லாம் தாண்டாது. 50-60 கோடி வரதே பெரிய விஷயம். அப்படிதான் போகுது படம். உலக அளவில் ஹிட் ஆகாது. தமிழ்நாட்டிலே ஓடுமானது சந்தேகம். பராசக்தி இப்ப வந்துருச்சு. இப்ப நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. பராசக்தி பிச்சுக்கிட்டு ஓட போகுது, அதான் நடக்க போகுது. மக்கள் ஃபுல்லா பராசக்தி பக்கம் தான் விரும்புறேன், சிவகார்த்திகேயன் அவங்க காம்பினேஷனை. இப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆள் பண்றதெல்லாம் தப்பு, ரசிகர்கள் பண்றது தப்பு. அல்டிமேட்டா இவங்க என்ன திட்டம் போட்டாலும் எல்லாமே சொதப்பல். ஏதாவது ஆச்சரியமா இருக்காது. நம்ம எல்லா திட்டம் போட்டாலும் மத்த கட்சியெல்லாம் அட்லீஸ்ட் ரெண்டு திட்டங்களா சக்சஸ் ஆகும்.
ஓகே. இவங்க போடுற எல்லா திட்டமே சொதப்பல். இந்த ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த், செங்கோட்டையன், விஜய், இந்த கும்பல் தாவேகா கும்பல், அனில் குஞ்சல் போடுற திட்டம் எல்லாமே ஃபெயிலியர். இல்ல இருந்தாலும் 2026 தேர்தல் களங்கள் என்ன சொல்லுது? எத்தனை தொகுதியெல்லாம் அவங்க ஜெயிப்பாங்க, வாய்ப்பு இருக்கா? அதாவது தமிழ்நாடு முழுக்க ஒரு 5 லட்சம் சைக்கோ இருக்கான். சீரியல் கில்லர் மாதிரி. சீரியல் கில்லர் விட அது கூட பரவாயில்ல, அதை விட மோசமானவங்க. ஜாம்பி கும்பல் விட மோசமானவங்க. இவங்க ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்க. தொகுதிக்கு ஒரு 2000 ஒரு 3000 ஓட்டு வரும். தொகுதிக்கு எவ்வளவு கம்மியா சொன்னாங்க? தொகுதிக்கு இதான் வரும், 3000 ஓட்டு வரும். இதான் ஒரு பணத்தை கடத்த கொடுத்து கூட கரெக்ட் பண்ணுவாங்க. அப்படியே கரெக்ட் பண்ணா கூட இவங்க தமிழ்நாடு முழுக்க 10 வருஷம் நாம் தமிழர் கட்சி வந்து நம்ம ஏத்துக்க மாட்டோம். தம்பிகளை நம்ம தூக்கி போட்டு மிதிப்போம், சீமான வாயிலே குத்துவோம். நம்ம என்ன நாம் தமிழர் கட்சி நம்ம ஓட விரட்டுறவங்க நம்ம. ஆனா அவங்களே 10 வருஷம் வேலை பார்த்தா 10% ஓட்டு வந்தாங்க. அதுல பல இடங்கள் டெபாசிட் இல்ல. ஆமா, பல இடங்கள் இன்னும் டெபாசிட் இல்ல. 10 வருஷம் வேலை பார்த்து 10% தொடவே நாக்கு தள்ளி வந்திருக்காங்க 2009ல இருந்து. நீங்க 16 வருஷம் எடுத்துக்கோங்க. இவ்வளவு பெரிய நெடும் பயணம் மாட்டுக்கிறது கிடையாது. அவன் சில்லற பைய, பி டீம், நாய் போற கறியை வாங்கி தின்றவன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சல்லி நாய், பிராமண கடப்பார, பிராமண கொத்தடிமா, சூத்திரன். நாம் தமிழர் கட்சி சீமானு தம்பினா சூத்திர பயிலுங்க. சூத்திரன்னு தெரியுது நமக்கு. சூத்திரனே 15 வருஷம் 16 வருஷம் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்கான் 10%. அப்ப விஜய் நீ எப்படி வந்து 2 வருஷத்துல வந்துருவியா? 10%, 6%, 8% வருவாரு விஜய். தான் நடக்கும் உண்மையிலே. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க. 220 தொகுதி டெபாசிட் வாங்க மாட்டாங்க. 220 தொகுதி டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அப்போ ஒரு 14 தொகுதி டெபாசிட்னா அது ரொம்ப பெரிய டெபாசிட் எல்லாம் கிடையாது. ஓரளவு விஜய், புஷி, ஆதவ். ஆமா, விஜய், புஷி, ஆதவ், விஜய் ரசிகர்கள் போய் போடுவாங்க. கள்ள ஓட்டும் போட முடியாது, அடி சொத்தி விட்டுருவாங்க. ஏன்னா எஸ்ஆர் கொண்டு வந்து வச்சிருக்கான். அவன் கள்ள ஓட்டு இருக்கான். பாஜக ரசிகல கள்ள ஓட்டு போட விட மாட்டாங்க. ஆனா வந்து விஜய் வந்து வெற்றி அடைகளை வாய்ப்பே கிடையாது. எம்எல்ஏ சீட்லாம் ஒரு சீட் கூட வராது. விஜயவே நீங்க நிக்க சொல்லுங்க, வெற்றி பெற வாய்ப்பு கிடையாது. மக்கள் அவரை எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க. விஜய் நிப்பாரு தோழர், நிக்காம போக வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து நிக்காம போக 90%. சப்போஸ் நிக்கிற மாதிரி சூழல் ஏற்பட்டுச்சுன்னா நிப்பாரு. மதுரையில் நிக்க வாய்ப்பு இருக்கு, சென்னையில் நிக்க வாய்ப்பு இருக்கு, கோயம்புத்தூர் நிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி டாப் சிட்டில தான் நிப்பாரு. அவரு லோக்கல்ல போய் நிக்க மாட்டாரு. டாப் சிட்டி பயங்கரமான சிட்டியா இருக்கணும், அப்பதான் போய் நிப்பாரு. நின்னாலும் பாத்தீங்கன்னா அவர் 3வது இடம் தான் வருவாரு, 4வது இடம் தான் வருவாரு. கண்டிப்பா வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தான் போட்டி. புரியுதா உங்களுக்கு? ஏடிஎம்கே டிஎம்கே தான். ஏடிஎம்கே வீழ்ந்து போச்சு, பலவீனமாயி போச்சு. டிஎம்கேக்கு கன்சாலிடேட்டா 60% ஓட்டு போகும். டிஎம்கே தான் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில ஜெயிக்கும். மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும். இதான் கள நிலவரம். இதுல எப்படி நீங்க விஜய் நீங்க சொல்றீங்க? நீங்க வாய்ப்பே கிடையாது. டெபாசிட் வாங்குறதே கஷ்டம். செங்கோட்டையன் சொல்றாருல்ல, செங்கோட்டையன் பைத்தியகாரத்தனமா உளர வேண்டியதான். செங்கோட்டையன் அரசியல் ஒரு மயிர அறிவும் தெரியாது. செங்கோட்டையில வேஸ்ட் என்னை பொறுத்தவரை. செங்கோட்டையன் ஜெயிக்கணும் கோவிச்செட்டிப்பாளையத்துல, அதுக்கு தாவேகா பிடிச்சு உட்காந்துருக்காரு. அவ்வளவுதான். ஒத்துட்டானா கழட்டிட்டு ஓடிடுவாரா? தோத்தா கழட்டிட்டு ஓடி போயிருவாரு. விஜய்க்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, தாவேகா எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஓடிடுவாரு. சும்மா போர் அடிச்சு சுத்தி பார்க்க வந்து போயிருவாரு. ஆமா, அதனால வந்து செங்கோட்டையன் ஜெயிக்கணும் கோவிச்செட்டிப்பாளையத்துல. இந்த விஜயோட ஓட் பேங்க் இந்த பசங்களை ஃபுல்லா நம்பி வச்சு இவங்க ஃபுல்லா வச்சு இப்படியே ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதான் செங்கோட்டையன் கணக்கு. செங்கோட்டையனுக்கு எம்எல்ஏ ஆயிரணும். நம்ம அரசியல் முடிஞ்சிடக்கூடாது. எம்எல்ஏ ஆகி நம்ம சட்டசபைக்கு போயிடணும்ன்றது எண்ணம். அதுக்கு தான் வேலை பார்க்குறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, தாவேகா விஜய் படுதோல்வி அடைவார்கள் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில். டெபாசிட் வாங்க மாட்டாங்க. 220 தொகுதிக்கு மேலே டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அப்படியே டெபாசிட் வாங்கி டோட்டலா கணக்கு போட்டா கூட 6 to 8% வரும். 10-11 வர வாய்ப்பே கிடையாது. என்ன சீமான் வேற மண்ணலி போட போறாங்க தாவேகாவும் விஜயும். ஏன்னா சீமான் ஓட்டு ஃபுல்லா உடச்சிக்கிட்டு வரப்போகுது. அதான் சைமன் உட்காந்து கத்திட்டு கிடக்கான் விஜய் பார்த்து. தம்பி நீ வந்து வாயில பேசுவப்பா, களத்துக்கு வருவியா அப்படின்னு பேசுறான் சைமே வந்து இப்ப சாக போறேன். இப்பதான் நடக்க போகுது. விஜய் வந்து வந்ததன் வெற்றி என்பது யாருக்குன்னா நமக்கு தான். விஜய் உள்ள வந்தது. நான் சைமன் சாக போறேன், சேகர் செத்துட்டான்ற மாதிரி சைமன் செத்துட்டான்னு வரப்போகுது. இதான் முடிவு. ஓகே, நன்றி. நன்றி தோழர்.